கூட்டத்தில் ஒரு ஆள் பொய் சொல்லிட்டா ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாரு, அறியாமல் சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு கூட்டமே பொய் சொல்லியிருக்குன்னா, நல்ல வேலையா தேர்தலில் இவங்க சொத்து எவ்வளவுன்னு தாக்கல் பண்ணதை நம்ம நெட் வழியாக டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லைன்னு வச்சுடுங்களேன், இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு ஆயிரும். ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என் அம்மா வீட்டுக்கு அடுத்த மாதம் வாடகை கட்டுறதுக்கு காசு இல்லை, அவ்வளவு ஏழ்மையில் இருக்குங்கிறார். ஆனால் அவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே. இன்னொருத்தர் அதுக்கு மேலே போய் எங்கள் அப்பா டீ கடை வச்சுருக்காரு, நான் ஒரு டீ கடைக்காரரின் மகன் சட்டமன்ற உறுப்பினருங்கிறதுல நான் பெருமைப்படுறேன். ஆனால் அவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேலே. இதுக்கும் ஒருபடி தாண்டி கிங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மால் ஒருத்தர் செருப்பு இல்லாமல் கார் கூட இல்லை, இந்த இது கார் கூட இல்லை, செருப்பு கூட இல்லை, நான் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மீடியாவுக்கே, ஒரு தொலைக்காட்சி இதுக்கே பேட்டி கொடுத்தாரு. அவரோட சொத்து மதிப்பை பார்த்தா தலை சுத்துது. இவங்க எல்லாம் என்னன்னா, நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் உருட்ட முடியுமோ எல்லாத்தையும் உருட்டி இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக பிரபலமாகி நம்ம ஓட்டை வாங்கிட்டோம், இனியும் நம்ம உருட்டுறதெல்லாம் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்களோ என்னமோ. எலெக்ஷன் முடிஞ்சு வெற்றி பெற்ற அப்புறமும் உருட்டுறாங்க. ஆனால் மக்கள் எப்போவுமே முட்டாளாக இருக்க மாட்டாங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நல்ல வேலை இவங்க எலெக்ஷனில் தாக்கல் பண்ணதெல்லாம் நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அந்த வாய்ப்பு மட்டும் கிடைக்காம இருந்திருந்தா, இல்லாமல் இருந்திருந்தா, இவங்க என்னெல்லாமோ உருட்டி இருப்பாங்க. அதையும் நம்ம பாருப்பா ஏழை தாயின் மகன் அப்படின்னு நம்பியிருப்போம் போல இருக்கு.